அன்பு சகோதரமே, எப்படி கடவுளை அன்பு செய்வது? எப்படி கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வது? ஆண்டவர் நமக்கு அதற்குரிய வழியை காட்டுகின்றார். உன் சகோதரனை நீ அன்பு செய்வது கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வதற்கு சமம் என்று நமது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அடுத்திருப்பவர்கள், அருகாமையில் இருக்கின்றவர்கள், உன் சகோதரன், உன் சகோதரி கடவுளின் சாயல் என்று கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார். லேவியர் 19:18 இன்று நாம் வாசித்த தியான வாக்கியத்திலே ஆண்டவர் கூறுகிறார், அயலானை அன்பு செய். யோவான் நற்செய்தி 13:24 ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடிகளார் இவ்வாறு சமூக மக்களுக்கு கூறுவார், ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவதை போல உனக்கு அடுத்திருப்போம் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆம் அன்பு சகோதரமே, அடுத்திருப்பவர்களை அன்பு செய்வது கடவுளை அன்பு செய்வதாகும். கடவுளை அன்பு செய் ஆசிக்கிறாயா? அடுத்திருப்பவரை அன்பு செய். ஒருவேளை நாம் அடுத்திருப்பவர்களை துன்புறுத்துகிறோம் என்றால், அருகாமையில் வாழ்கின்றவர்களை துன்புறுத்துகிறோம் என்றால், நாம் யாரை துன்புறுத்துகிறோம் என்றால் கடவுளை துன்புறுத்துகிறோம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவர் கேட்ட கேள்வி. நீ துன்புறுத்தும் ஆண்டவர் இயேசு நான் தான். ஆக அடுத்திருப்பவரை துன்புறுத்தினால் நாம் ஆண்டவரையே துன்புறுத்துகின்றோம். சின்னம் சிறிய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கிறோம். என் அன்பு சகோதரமே, அடுத்திருப்பவர்களே, உன் அயலாரே, உன் அருகாமை வாழ்கின்றவர்களே உன் கடவுளாக இருக்கிறார்கள் என்று நமது கடவுள் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆக கடவுளை அறிந்திருக்கின்ற நாம் கடவுள் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அடுத்திருப்பவர்களை அன்பு செய்வோம். அவர்களை பகைக்க வேண்டாம். சகோதரத்துவ மனப்பான்மையுடன் வாழ கற்றுக்கொள்வோம். 1 யோவான் 4:20 யோவான் சொல்லுவார், ஆசிரியர் சொல்லுவார், கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு புலப்படக்கூடிய சகோதரன் சகோதரிகளை வெறுக்கின்றவர்கள் பொய்யர். நாம் பொய்யர்களாக இருந்து விடக்கூடாது. கடவுளை அன்பு செய்ய ஆசைப்படுகிறோம் என்றால் எலும்பும் தசையும் உடலும் ஊனும் நம்மை போல் இருக்கின்ற சக மனிதர்களை அடுத்திருப்பவர்கள் அன்பு செய்து கடவுளை அன்பு செய்வோம்.